வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம மகா உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. ஆனால் என் கணவர் வேற யாரும் இல்லை, திருதான் அப்படின்பட்ட ரகசியத்தை மட்டும் பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகாவும் திவ்யாவும் கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாங்க. கடுப்பாகுது நம்ம காஞ்சனாவுக்கு. என்னடி இவ ஒன்று நல்லா ஏமாத்துறாடி, இவளை நம்பாத, நான் தலைப்பாடாக அடிச்சுக்கினேன், அந்த குறி சொன்னதெல்லாம் உண்மையாக போகுது, நீனே உன் தலையில் மண்ணலி போட போகிறா திவ்யா, இவளை நம்பாத அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளவோ சத்தம் போடுறாங்க. நம்ம திவ்யா அம்மா உன் வேலையை பாருமா, எனக்கும் மகாவுக்குள்ள இடையில உள்ள உறவுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு வாயை மூட வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நீ இந்த மகா கண்டிப்பாக நம்ம திரு வீட்டுக்குள்ளே போய் நுழைவா, அவளை விடக்கூடாது அப்படின்னு அங்கேயும் கங்கணம் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை தெருவே கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ தாத்தாவும் பாட்டியும் தடுக்கிறாங்க. என்ன திரு, இவளை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுடி, காஞ்சனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருங்க தாத்தா, ஒன்று சொல்லிக்கிட்டேன், நான் மகா இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை விட்டுட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இங்கேருந்து போக சொல்கிறீங்களே, நம்மளுக்கு எனக்கு கம்பெனிக்கு அப்படின்னு எல்லாம் பிரச்சனை வர நேரம் அவள் கூட இருந்தே உதவி செய்து எவ்வளோ ப்ராஃபிட்டை வர வச்சா, அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா தாத்தா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. திரு சொல்லது தான் கேட்கணும். திரு இந்த மகா எவ்வளோ உதவி செய்திருக்கா, அதை நம்ம நினச்சி பார்க்காம காஞ்சனா சொன்னானி ஒரு வார்த்தைக்காக வீட்டை விட்டு அவளை விரட்ட சொல்லி என்ன பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு அந்த இடத்துல மகா வீட்டுக்குள்ளே ஏற்கிறாங்க. இங்கே கவிதாவுக்கும் காஞ்சனாவுக்கும் கடுப்பேறுது. நம்ம அம்பிகாமா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. மகா தான் உன் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி, உன் பையன் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்குது அப்படின்னு சாமியார் போட்டு உடைச்ச அந்த உண்மையை சுமந்துக்கிட்டு நம்ம அம்பிகாமா வீட்டுக்கு வராங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு திவ்யா கிட்ட போய் மகா உண்மையெல்லாம் போட்டு உடைக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவை இழந்து நான் பெரியம்மா கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், அவங்க தம்பி என்னை அடையணும் அப்படின்னு துணிச்சு வயசான காலத்துலேயே என்னை விடாமல் துரத்திட்டு வராரு அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைச்சிடாங்க. அதே நேரத்தில் நான் என்னை கல்யாணம் பண்ண அந்த அவருக்கு என்னை ஒரு காதலி இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் வாழ்க்கையில் நான் போக மாட்டேன், போகக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவர் வாழ்க்கையை நான் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு இக்கட்டான நிலையில் கஜேந்திரன் மாமா மாதிரி ஒரு அயோக்கியன்ட்டு இருந்து என் வாழ்க்கையை காப்பாற்றி தந்தவர் அவர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் அவர் வேற யார், திருதான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை மட்டும் பூட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதை மட்டும் வெளியே விடலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையா என்னட்டு சொல்லி நான் கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு நீ மூடி மறைச்ச, ஆனால் நான் ஒன்றை தப்பாக நினச்சிட்டேனே மகா அப்படின்னு அந்த இடத்துல என்னை மன்னிச்சிரு, இந்த அக்காவை மன்னிப்பியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அக்கா நீங்கள் என்னக்கா தப்பு பண்ணுறீங்க, நாங்கள் தானே உண்மையை சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அக்கா தங்கச்சியும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, நான் தான் இந்த மகா கழுத்தில் தாலி கட்டின துரோகி அப்படின்னு தெரிஞ்சால் திவ்யா அவ்வளோதான் விடமாட்டாலே, என்னடா சாமி அப்படின்னு அந்த இடத்துல திரு நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் நம்ம காஞ்சனா பார்க்குறாங்க. இந்த சைடு மகாவும் நம்ம திவ்யாவும் சேர்ந்து கெட்டி பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க நேரம் நம்ம காஞ்சனாவுக்கு கடுப்பேறுது. என்ன இவ்வளோ தூரம் சொன்ன பிறவும் என் பொண்ணை மறுபடியும் இவள் ஏமாத்திட்டா, கொஞ்சம் அவளை பிரிச்சிட்டோம், ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நினைக்கல. நினைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ட்ராமாவா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே காஞ்சனா கொதி
சிரித்தெழுந்து, என் பொண்ணை மறுபடியும் நீ மயக்கிட்டியலடி, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு வந்து துரோகி, என் பொண்ணையே சுற்றி சுற்றி வாராடி, ஒரு பாம்பு கணங்கா எங்கள் வீட்டையே சுற்றி வாரா, எதுக்கடி போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டுறாங்க. அம்மா வாயை மூடுங்க, எல்லா உண்மையும் மகா இப்போ என்கிட்ட சொல்லிட்டா, அவள் பாவம்மா, அவளை வந்து இதுக்கு மேலே நீ வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து காஞ்சனாவை வார்ன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றாதுங்க, அவளால் அந்த வீட்டில் இருக்க திருவுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து வர போகுது, அவளை ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து துடிக்கிறான், அவனால் பிரச்சனை வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரோட மைண்டையும் மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம திருவே ஒரு கட்டத்தில் மகாவின் கையை பிடிச்சி வா மகா அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. நம்ம தாத்தா பாட்டி வேண்டாம் திரு, இவளால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து காஞ்சனா ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொன்னான். அப்படி இருக்க நேரம் இவளை எப்படி வீட்டுக்குள்ளே ஏற்ற முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேளுங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, கம்பெனியில் பிரச்சனை அப்படின்னு எல்லாம் வந்தால் நம்மளுக்கு வந்து ஆளாக வந்து உதவி செய்யுது இந்த மகா தான். அப்படி இருக்க நேரம் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்ட சொல்கிறீங்களா தாத்தா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இதை நான் யோசிக்கவே இல்லையே மகா, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேமா, நான் அப்படி வந்து சொன்னது தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாத்தா சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து காஞ்சனாவும் நானும் சேர்ந்து சதி பண்ணி இந்த மகாவை வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போட்டாலும் எதுவுமே செட் ஆகலையே. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த வேலைக்காரிக்கு தான் இந்த வீட்டில் வரவேற்பாக இருக்குது அப்படின்னு வந்து கவிதா நொந்துக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமாவுக்கு வந்து உண்மையை போட்டு சாமியார் உருட்டி தள்ளிட்டாருன்னு சொல்லலாம். இந்த பாரம்மா, உன் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த பொண்ணு இந்த மகாதான் அப்படின்னு வந்து மகாலட்சுமியை காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே பேரஞ்சிருக்கணுங்க நிற்கிறாங்க அம்பிகாமா. இந்த பொண்ணு தான் உன் குடும்பத்துக்கு விளக்கேற்ற வந்தது, உன் பையன் கட்டின தாலி இந்த பொண்ணு களத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆமாம் சாமி, இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்கா, ஆனால் எவனோ ஒருத்தையும் கட்டிக்கிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த படுவாவி என் பையன்தான் அப்படின்னு உள்ள ரகசியம் நீங்கள் சொல்லி தான் தெரியுது. இவளுக்கு இதுக்கு மேலே என் வீட்டில் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், என் மருமகளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகாமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயத்த நான் திருக்கிட்டையும் மகாக்கிட்டையும் இப்போ நான் கேட்க மாட்டேன், அவங்களா சொல்ல நேரம் சொல்லட்டும், இல்லாட்டாலும் என் பையன் தாலி கட்டுன இந்த மகா என் வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற வந்தவ கண்டிப்பாக வந்து அவள் கவலைப்படக்கூடாது, அவளை நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அம்பிகாமா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீட்டுக்கு வராங்க, எங்கள் மகாவை பார்த்து அப்படியே வந்து கண் கலங்கிறாங்க. ஏமா, எதுக்காக இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா கேட்குறேன். இல்லை ஒன்றும் இல்லை மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. நம்ம திருவையும் பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் உண்மையை மறைச்சிட்டியே திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகா மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க.